சோழராணி அத்தியாயம் 25. தூதுவர்கள் விடைபெற்று அறையிலிருந்து வெளியேறிய கணத்திலேயே தனது இதயம் கவர்ந்த அம்மான் மகள் அனுப்பி வைத்த ஓவிய சுருளை மளமளவென சுருட்டி முன்பு போல அதன் மீது பட்டு நூலை சுற்றி முடிச்சிட்டு தனது கச்சைக்குள் பொக்கிஷம் போல பத்திரப்படுத்தி கொண்டான் இளவரசன். இருக்கையிலிருந்து எழுந்து உலவத் தொடங்கினான் அந்த அறையின் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக. அப்போது உபதலைவனும் இளங்கோவும் வாயிலருகே நின்று அனுமதி கோருவது போல இளவரசன் முகத்தை நோக்கினர். அவன் இவர்கள் வந்து நிற்பதையே உணராமல் சிந்தனை வயப்பட்டிருந்ததை கண்ட இளங்கோ உபதலைவனை மெல்ல தொட்டான் தன் ஒரு கரத்தால். அவன் ஸ்பரிசம் உணர்ந்து திரும்பிய உபதலைவனை ஜாடை செய்து அங்கிருந்து தங்கள் அறைக்கு அழைத்து சென்றான் இளங்கோ. அதன் பிறகு அன்று இரவு முழுவதும் மூவரும் சந்திக்கவில்லை. விடிவெள்ளி முளைத்த போது அந்த பயண மாளிகையின் வாயிலின் முன்பு 5 புரவிகள் பயணத்திற்கு தயாராக சேனங்கள் பொருத்தப்பட்டு நின்றிருந்தன. குருகுல தூதுவர்கள் 2 புரவிகளும் இளவரசன் குழுவினரின் 3 புரவிகளும் தான் அந்த நேரத்தில் அப்படி தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன. இரவு நெடுநேரம் வரை கனவிலும் சிந்தனை குழப்பத்திலும் கழித்த இளவரசன் ராஜேந்திரன் குருநாதர் வேங்கை வன மல்லருக்கு ஒரு ஓலையை இரவே எழுதி வைத்த பின்பே உறங்கினான். இளவரசனின் அறை கதவை தட்டி இளவரசனை துயில் எழ வைத்த இளங்கோ அதற்கு முன்பே பயணத்திற்கு தயாராக இருந்தான். உபதலைவனும் இளங்கோவுடன் சேர்ந்தே விழித்திருந்ததால் அவனும் பயண கோலத்தில் இருந்தான். இளவரசனிடம் விடைபெற்று செல்வதற்காக தூதுவர்களும் அவன் அறை வாயிலில் காத்திருந்தனர். விரைந்து பயணப்பட்ட இளவரசன் ராஜேந்திரன் இரவே வரைந்து வைத்திருந்த பட்டோலையை குருகுல தூதர் வசம் ஒப்படைத்து வழி அனுப்பினான். காஞ்சிக்கு செல்லும் பெரு வழியில் இளவரசனின் குழுவினர் புரவிகளை தட்டிவிட்டனர். பகலவன் குணதிசையில் எழுந்து பூமியை பார்த்தபோது ஒரு காத தொலைவுக்கு மேல் கடந்திருந்தனர். வழியில் கூடார போர் நடந்த இடத்தை கடந்தபோது உபதலைவனிடம் அந்த இடத்தை காட்டி அந்த சம்பவத்தை விளக்கியபடி சென்றான் இளவரசன். வழிநெடுக உற்சாகமாக பயணம் செய்து அடுத்த 2 நாட்களில் காஞ்சியை சென்று அடைந்தனர். அவர்கள் காஞ்சியை அடைந்த அன்று சோழ மாமன்னரின் ஆணைக்கு இணங்க 200 படைப்புரவிகளும் 10 யானைகளும் தக்க பாதுகாப்புடன் வேங்கை வன மல்லரின் குருகுலத்திற்கு பயணப்பட்டிருந்தன. இளவரசனை எதிரே கண்டதும் இளவரசர் வாழ்க என்ற வாழ்த்தொலி எழுப்பிய காவல் வீரர்களும் பயணம் கிளம்பிய அணியின் தலைமை பொறுப்பில் சென்ற ஒரு உபதலைவனும் புரவியிலிருந்து குதித்து இறங்கி தலை தாழ்த்தி வணங்கினர். வணங்கி நின்ற உபதலைவன் இளவரசனிடம் மாமன்னரின் ஓலை ஒன்றை அளித்தான். வாய்மொழியாகவும் சில செய்திகளை கூறினான். புரவிகள் 5 பிணைக்கப்பட்டு சில புரவி வீரர்களின் கண்காணிப்பிலும் யானைகள் அம்பாரிகள் பொருத்தப்பட்டும் அம்பாரிகளில் விற்களும் அம்புக்கட்டுகளும் ஏற்றப்பட்டு சில மல்லர்களின் பொறுப்பிலும் தொண்டை மண்டலத்தை சேர்ந்த அந்த உபதலைவனின் தலைமையில் முதல் அணி அனுப்பப்படுவதாகவும் அதே போல அடுத்தடுத்தும் பல அணிகளை சில உபதலைவர்கள் தலைமையில் அனுப்பி வைப்பதாகவும் அந்தந்த அணிக்கு உணவு தானிய பொதிகளையும் சில பொதி வண்டிகளில் அவ்வப்போது அனுப்பி வைப்பதாகவும் மாமன்னரின் ஓலையில் கண்டிருந்த செய்தியை படித்த இளவரசனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி முகிழ்த்தது. புரவிகளோடு சில அனுபவமிக்க வீரர்களையும் போர்க்கள அனுபவ அறிவு நிறைந்த சில படைத்தலைவர்களையும் தனக்கு உதவியாக அனுப்பி வைக்கும் தனது அம்மானான மாமன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழ தேவரை அவன் இதயம் நன்றியோடும் பெருமையோடும் எண்ணி புலகாங்கிதம் கொண்டது. வேங்கை வன மல்லரின் குருகுலத்தில் ஆயுதம் வடிக்கப்படும் கொள்ளு பட்டறைகளின் பேரொளியை கேட்டும் அங்கு சந்தித்த உபதலைவன் கருணாகர தொண்டைமானின் போர் திறனை கண்டும் அவனோடு பல நாழிகைகள் விவாதித்ததும் வழிநடுக உரையாடியும் பயணம் கிளம்பிய போது வேங்கை வன மல்லர் அளித்த பெரு நிதி பையோடு உற்சாக துள்ளலுடன் பயணம் செய்த இளவரசன் ராஜேந்திரன் கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகையில் சோழ மாமன்னரின் ஓலையை கண்டபின் மேலும் பெரும் பலம் கிட்டிவிட்ட சந்தோஷத்தோடு தனது முறைப்பெண் சூசகமாக உசிப்பிவிட்ட ஓவிய தூதோலியை கண்டு மென்மேலும் கிளர்ச்சியோடு படு விரைவாக காஞ்சி மாநகர கோட்டைக்குள் பிரவேசித்த போது படையணியை பார்க்க நேரிட்டு மாமன்னரின் அடுத்த ஓலையையும் படித்து முடித்து நிமிர்ந்ததும் இதுவரை அனுபவித்த உற்சாகத்தை எல்லாம் விஞ்சிவிடும் வண்ணம் புதிய மலர்ச்சியோடு புன்னகை சிந்தினான். சட்டென்று குருகுல தூதுவன் வாய்மொழியாக கூறியிருந்த செய்தியும் அவனை துணுக்குற வைத்தது. மாமன்னருக்கு உடல் நலம் இல்லை என்றும் நேரில் கண்டபோதும் சோர்வாக தென்பட்டார் என்பதுதான் அது. வரிசையாக கிளர்ந்தெழும் உற்சாக பெரு வெள்ளத்திற்கு அணை போடுவதைப் போல அந்த ஒரு செய்தி அமைந்திருப்பதாகவும் நினைத்தது அவன் நெஞ்சம். பயணத்தை நிறுத்தி தன் முன் நின்றிருந்த உபதலைவனை செல்ல பணித்த இளவரசன் அதன் பிறகே காஞ்சி மாநகர் அரச மாளிகையை சென்றடைந்தான்.
மாளிகையை அடைந்த பின்பும் ஓய்வெடுக்க எண்ணாமல் சோழப்படையின் வடதிசை தண்டநாயகரை அவரின் மாளிகைக்கு சென்று சந்தித்தான். அவரிடம் ஒரு நாழிகை நேரம் சோழ பிரதேசத்தின் வடக்கு எல்லையோரத்து கிராமங்களில் நிலவும் அந்நியரின் அக்கிரமங்களை பற்றி விவரமாக எடுத்துரைத்தான். சில வாரங்களுக்கு முன்பு இளவரசன் அனுப்பி வைத்த ஓலையை அடுத்து பல நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும், எல்லையோர கிராமங்கள் சிலவற்றுக்கு சிறு சிறு காவற்படைகளையும், எல்லை தாண்டி மேலை சாளுக்கிய நாட்டின் தென் பகுதியை சேர்ந்த வனவாசி நுளம்பம்பாடி பிரதேசங்களுக்கு சாளுக்கியரின் நடமாட்டங்களை அறிந்து வர கைதேர்ந்த ஒற்றர்கள் சிலரை அனுப்பியுள்ளதாகவும் வடதிசை தண்டநாயகர் இளவரசனிடம் தெரிவித்தார். விரைவில் மேலை சாளுக்கியரோடு ஒரு போர் நடத்தவும் சோழ மாமன்னர் திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த நேரத்தில் இளவரசனின் முயற்சி தொடர்ந்த பல அனுகூலங்களுக்கு உகந்ததாகவும் முன்னோடியாகவும் அமையும் என்று கூறிய தண்டநாயகர் இளவரசனை பெரிதும் பாராட்டினார். அவர் அனுப்பி வைத்த கொல்லர்களை பற்றியும் உசாவி அறிந்தவர் தொடர்ந்து கச்சா இரும்பையும் ஆயுதங்களையும் அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்தார். இளவரசனோடு சென்றிருந்த சோழர் படை உபதலைவன் கருணாகர தொண்டைமானை பற்றி நேரிலும் இளவரசனிடம் பெரிதும் பரிந்துரைத்தவர் இந்த சமயத்தில் உபதலைவர் நல்ல உறுதுணையாக இருப்பார் என்றும் கூறினார். புரவிகள் வாங்குவதற்காக கடற்கரை பட்டினங்களில் இருக்கும் பெரு வணிகர்களை சந்திக்க செல்வதையும் தண்டநாயகரிடம் கூறி அவரிடமிருந்து விடைபெற்று திரும்பினான் இளவரசன். அன்று இரவு காஞ்சி மாநகர அரச மாளிகையில் தங்கி இளைப்பாறிய இளவரசன் மறுநாள் அதிகாலையில் கிழக்கு கோட்டை வாயில் வழியாக துணைவர் இருவரும் இரு பக்கங்களிலும் பயணிக்க மாமல்லபுரம் செல்லும் கிளைப்பாதையில் கிளம்பினான். காஞ்சி கோட்டையின் குணதிசை வாயில் வழியாக விடிவதற்கு 2 நாழிகைகளுக்கு முன்பே கருக்கிட்டு வேளையில் பயணப்பட்ட இளவரசன் புரவியை எடுத்து எடுப்பில் உசுப்பி விடவே உபத்தலைவனும் மெய்காவலனும் தங்கள் புரவிகளையும் கால்களால் சீண்டி பாயவிட்டனர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பல்லவ மாமன்னர் மகேந்திரவர்மர் காலத்தில் குடைவரை கோயில்களுக்கும் சிற்பக்கலையின் புதியதோர் எழுச்சிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி எதிர்காலத்திலும் சிற்பக்கலை சிறந்தோங்க அஸ்திவாரம் இடப்பட்டதுமான குணதிசையின் புகழ்பெற்ற கடற்துறை நகரமாக விளங்கியதுமான மாமல்லை என்றும் கடல் மல்லை என்றும் மகேந்திர பல்லவரின் மைந்தரான நரசிம்மவர்ம பல்லவரின் புகழ் ஆபரணத்தின் பெயரான மாமல்லன் என்ற பெயரை தாங்கி மாமல்லபுரம் என்ற புதிய பெயரோடும் பொலிந்த கடற்துறை நகரை முன்னிரவு வேளையில் அடைந்தான் இளவரசன் ராஜேந்திரன். சிறந்த வாணிப மையமாகவும் பெரு வணிகர் பலரின் சந்தையாகவும் குணக்கடல் கரையில் உள்ள முக்கியமான துறைகளில் ஒன்றாக விளங்கி நானா தேசமெங்கும் தமிழகத்து பொருட்களை ஏற்றுமதி செய்தும் அயல் தேசங்களிலிருந்து இறக்குமதி செய்தும் புகழ்பெற்ற நகரான மாமல்லபுரத்தில் கடற்கரை ஓரம் இருந்த ஒரு பயணிகள் மாளிகையை உபத்தலைவன் கருணாகர தொண்டைமான் யோசனைக்கிணங்க தேர்ந்தெடுத்து தங்குவதற்கு முடிவு செய்த இளவரசன் புரவியை அந்த திசைக்கு திருப்பினான். பகல் கழித்து இரவு கவிந்து சில நாழிகைகளே கழிந்த அந்த நேரத்திலும் விடிகளுக்கு எட்டிய தொலைவு வரை சமுத்திர நீர் பிரவாகத்தில் ஏராள மரக்கலன்கள் நங்கூரமிட்டு நின்று பலவித விளக்குகள் ஒளியுமிழ புது உலகம் போல காட்சியளித்ததை பிரமிப்போடு கண்டு ரசித்தான் இளவரசன். அந்த இரவு வேளையிலும் சுங்கத்துறையிலிருந்து மரக்கலங்களிலிருந்து சுங்கத்துறைக்குமாக பல தோணிகள் குறுக்கும் நெடுக்குமாக சென்று கொண்டிருந்ததும் தெரிந்தது. நகரம் முழுவதும் மக்களின் நடமாட்டங்களும் புரவிகளின் குளம்பொலிகளும் பொதி வண்டிகளின் நடமாட்டங்களும் மிகுந்து காணப்பட்டன. பயண மாளிகையை அடைந்த பின் நீராடி மாற்றுடை தரித்த இளவரசனிடம் சோழர் படை உபதலைவன் கருணாகர தொண்டைமானும் மெய்காவலன் இளங்கோவும் பயண கோலத்தில் வந்தனர். இளவரசே என்ற அழைப்போடு அறைக்குள் நுழைந்த உபதலைவனை நிமிர்ந்து நோக்கிய இளவரசன், என்ன படைத்தலைவரே, ஏதோ பயணத்திற்கு தயாரிப்பாக தெரிகிறது என்று வினவினான். தாங்கள் சற்று இளைப்பாருங்கள் இளவரசே, நானும் மெய்காவலரும் சுங்கத்துறை வரை சென்று வருகிறோம் என்றான் உபதலைவன். சுங்க அதிகாரியிடம் விசாரித்தால் இங்கே உள்ள தலைமை வணிகரை பற்றிய விவரங்களை அறியலாம். சுங்கத்துறையின் காவல் தலைவனிடமும் நமக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும் என்ற உபதலைவனிடம் நல்லது, சென்று வாருங்கள் என்று விடை கொடுத்த இளவரசன் அவர்கள் இருவரும் வெளியேறியதும் அறைக்கதவை சாத்தி தாழிட்டான். சில நிமிடங்கள் அறைக்குள்ளேயே உலாவினான். என்ன நினைத்தானோ சட்டென்று கதவு தாளை விளக்கி கதவை திறந்து தலையை வெளியே நீட்டி, யாரங்கே என்றான். ஒரு பணியாளன் ஓடி வந்து வணங்கினான். அவனிடம், காரியஸ்தரை இங்கு அழைத்து வா என்ற இளவரசனின் ஆணையை தொடர்ந்து அலுவல் அறைக்கு சென்ற பணியாளன் காரியஸ்தனுடன் வந்தான். காரியஸ்தன் வந்ததும் பணியாளனை அனுப்பிவிட்ட இளவரசன்
காரியஸ்தனை ஆராய்வதைப் போல சில கணங்கள் விழிகளால் நோட்டமிட்டவன், நீர் இங்கு எத்தனை காலமாக பணி செய்கிறீர் என்றான். இளவரசனின் அசைவுகளைக் கண்டு என்னவோ ஏதோ என்ற ஐயத்தோடு பணிவோடு நின்றிருந்த காரியஸ்தன், 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு கடமை செய்கிறேன் பிரபு என்றான். ஓஹோ, உமது பூர்வீகம் என்ற வினாவையும் தொடுத்தான் இளவரசன். இதே நகரம்தான் பிரபு. இங்கு கடமையில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு கடற்பணியிலும் பணிபுரிந்தேன் சில காலம் என்றான் லேசான துணிவு வரப்பெற்று. நல்லது. இங்கு, அதாவது இந்த நகரத்தில் தலைமை வணிகர் யார்? பிரபு, எட்டி நல்ல நாட்டார், எட்டி பட்டம் பெற்ற வணிகர் இருக்கிறார். ஓஹோ, காரியஸ்தரே, அவர் புரவி வணிகம் செய்வதுண்டா? உண்டு பிரபு. அரபு தேசங்களிலிருந்து புரவிகளை வாங்கி வந்து நம் மாமன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விற்பார் என்ற காரியஸ்தனை மலர்ச்சியுடன் நோக்கிய இளவரசன், வேறு வணிகர் யாரும் புரவி வணிகம் செய்பவர் இங்கு இருக்கிறார்களா என்றான். இல்லை பிரபு, மற்றவர்கள் எல்லாம் மற்ற பொருட்களைத்தான் வாணிபம் செய்வார்கள். எட்டி நல்ல நாட்டார்தான் மிகப்பெரிய வணிகர், பெரும் செல்வந்தர். நிரந்தரமாக அவரிடம் புரவி கொட்டடியே உண்டு. எந்த நேரத்திலும் 100 கணக்கில் பலவித புரவிகள் வரும். புரவிகளை பராமரித்து வளர்க்க ஏராள புரவி சேவகர்கள் அவரிடம் ஊழியமும் புரிகிறார்கள். அவர் நகரத்தார் என்ற தொன்மையான வணிக பெருமக்களின் வழியில் வந்தவர் என்று மளமளவென கொட்டினான் காரியஸ்தன். சரி காரியஸ்தரே, ஒரு உதவி தேவைப்படுகிறது உம்மிடமிருந்து என்ற இளவரசன் காரியஸ்தரை மிகவும் நெருங்கி நின்றான். என்ன உதவி பிரபு என கேட்டான் காரியஸ்தன். உம்மிடம் உள்ள சிறந்த பணியாளன் ஒருவனை அனுப்பி எட்டி நல்ல நாட்டாரிடம் தற்போது எத்தனை புரவிகள் உள்ளன என்ற விவரத்தை அறிந்து வர சொல்லும் என்ற இளவரசன் காரியஸ்தனிடம் சில பொற்காசுகளையும் நீட்டி, இதை வைத்து கொள்ளும் உமது சேவைக்கு எனது பரிசாக என்றான். இளவரசன் திடீரென அளித்த பொற்காசுகளை கண்ட அந்த விடுதியின் காரியஸ்தன் ஒரு கணம் மலைத்தான். தன் வலது கரத்தை விரித்து அந்த ராஜேந்திர சோழ மாடை என பொறிக்கப்பட்ட எழுத்துக்களுடன் யவன விளக்கிலிருந்து பாய்ந்த ஒளியில் தகதகத்த செம்பொன்னால் வடிக்கப்பட்ட கழஞ்சு மாடை என்ற 60 நெல் மணிகளின் எடையை கொண்ட மதிப்புடைய பொற்காசுகளை அவன் விழிகள் பிரமிப்புடன் ஆராய்ந்தன. அவன் இதழ்கள், பிரபு, தாங்கள் யாரென நான் அறியலாமா என்ற சொற்களையும் உதிர்த்தன. அவன் வினாவிலிருந்து மாளிகையில் அறை ஒதுக்கிய சோழர் படை உபதலைவன் தன்னை யார் என்று அறிவிக்கவில்லை என்பதையும் வேங்கி இளவரசன் புரிந்து கொண்டு, யாராக இருந்தால்தான் என்ன காரியஸ்தரே என்றான். அதனால் ஒன்றுமில்லை பிரபு, மன்னிக்க வேண்டும். படைத்தலைவர் என்னை சந்தித்த போது அவரது நண்பருக்கும் தனி அறை வேண்டும் என்றுதான் கோரினார். வேறு விவரங்கள் ஏதும் கூறவில்லை. படைத்தலைவரை நான் முன்பே அறிவேன். ஆனால் தங்களைத்தான் என்ற காரியஸ்தன் சொற்களை பாதியில் விழுங்கினான். சரி, இப்போது என்ன கண்டீர் என சீண்டினான் இளவரசன். தாங்கள் சாமானியராக தோன்றவில்லை பிரபு என்றான் காரியஸ்தனும் சளைக்காமல். பிறகு? எனக்கு கை நிறைய செம்பொன் கழஞ்சு நாணயங்களை பரிசாக அள்ளி தருகிற தாங்கள் உயர்குடியை சேர்ந்தவராக அல்லது உயர் பதவி வகிப்பவராக இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது தாங்கள் அறிந்து வர கூறிய விவரங்களும் சாமானியர் கோரும் விவரங்கள் அல்லவே என்றான் மேலும் கீழும் இளவரசனை புதிதாக காண்பவன் போல கண்டு. சரி, நல்லது காரியஸ்தரே, உயர்குடியில் பிறந்தவன்தான் நான். அது இருக்கட்டும். நான் கோரிய விவரங்களை எப்போது பெற்று திரும்புவீர்? என்னிடம் இப்படி பேசி காலம் கழிக்கிறீரே என்றான் இளவரசன். இதோ இப்போதே எனது பணியாளனை அனுப்புகிறேன் பிரபு. அரை நாழிகையில் விவரங்களுடன் திரும்பி விடுவான் என்ற காரியஸ்தன் அந்த அறையிலிருந்து வெளியேறினான் அவசர நடையில். அவன் அவசரமாக நகர்ந்ததும் புன்னகை ஒன்றை நெளியவிட்டு இளவரசன் மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான். தனது பாட்டனார் காலத்து பொற்காசுகளை கண்டதும் பிரமித்த காரியஸ்தனின் முக மாறுதல்கள் அவன் இதயத்தில் திரும்ப திரும்ப காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. இளவரசனிடம் அளித்த உறுதிமொழியை சிறிதும் பிறழாமல் தனது சாமர்த்தியம் நிறைந்த பணியாளனை வணிகர் வீதியிலிருந்த பெரு வணிகரும் மாநாயகனும் பெரும் மாளிகையில் வகிசிப்பவருமான எட்டி நல்ல நாட்டாரின் முக்கிய பணியாளனிடம் அனுப்பி அவன் அறிந்து வந்த விவரங்களை அடுத்த அரை நாழிகைக்குள் இளவரசனை சந்தித்து கூற வந்தான் விடுதி காரியஸ்தன். அட, கூறியபடி வந்துவிட்டீரே, பலே பலே என்றான் இளவரசன் காரியஸ்தனின் தலையை கண்டதும். வராமல் இருப்பேனா பிரபு? நான் சோழ ராஜாங்கத்து ஊழியன். ஒருபோதும் சொன்ன சொல்லையோ கடமையோ தவற மாட்டேன் என்றான் சற்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு. அப்படியா? நல்லது நல்லது. அது அறிந்துதானே உம்மை அந்த பணிக்கு நாடினேன். பிரபு, அங்கு உயர் சாதி புரவிகளாக 200ம்
குட்டிகளாக 50 உள்ளனவாம். அந்த 200 புறவிகள் இறக்குமதியாகி அரை மண்டலம் கழிந்திருக்கிறதாம். அந்த புறவிகள் சாதாரண வணிகர்களுக்கு விற்கப்படுவதற்காக அல்லவாம் என்றான் நிதானமாக. ஓ, சரி காரியஸ்தரே, உமது உதவிக்கு நன்றி என்றான் இளவரசன். அதனால் என்ன, பரவாயில்லை பிரபு. ஆனால் தாங்கள் யார் என்றுதான் என தயக்கத்துடன் பார்த்தான் காரியஸ்தன். என்னை தமிழகத்தில் ராஜேந்திரன் என்பார்கள், வேங்கியில் விஷ்ணுவர்தனன் என்று அழைப்பார்கள் என்ற இளவரசனின் இதழ்களில் குறும்பு புன்னகை ஒன்று பூத்தது. அப்படியானால் பிரபு, இளவரசே, தாங்கள் வேங்கி இளவரசரா என்ற காரியஸ்தனின் வாய் குளறியது. அவன் கரங்கள் தாமாக குனிந்து வணங்கின. அவன் வாய், தங்களை இதற்கு முன்பு நான் கண்டதில்லை இளவரசே, மன்னிக்க வேண்டும். தங்களிடம் யார் என்ன என்று கேள்விகள் எல்லாம் கேட்டுவிட்டேன் என்றான் இறங்கிய குரலில். நீர் கேட்டதில் ஒன்றும் தவறில்லை காரியஸ்தரே. ஆனால் வேறு யாருக்கும் நான் யார் என்பது தெரிய தேவையில்லை, புரிந்ததா? நீர் போகலாம் என்றான் முத்தாய்ப்புடன். விட்டால் போதும் என்பது போல மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கி அறையை விட்டு வெளியேறினான் காரியஸ்தன். காரியஸ்தன் அறையை விட்டு வெளியேறியதும் அறை கதவை சாத்தி தாழிட்ட இளவரசன் கட்டிலில் சாய்ந்தான். நாள் முழுவதும் புரவி பயணம் செய்த களைப்பு இருந்தும் அவன் விழிகள் உறங்கவில்லை. நெடுநேரம் அவன் இதயம் பலவித சிந்தனைகளில் மிதந்து கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.